பின்னாடிதான் இருக்கியா? இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு குஞ்சா குரம் காணோம். எல்லா குஞ்சு தூங்கிட்டு இருக்குதுமா. ஏன்னா தூங்குச்சு? அது விடிய காலில தான் இடம். விடிய காலில தான் இடம். ஆமா. ஆஹா, இவ்வளவு அழகா வந்துக்கிறீ. உன்னை பார்த்தா என்ன பார்த்தா பாட்டு பாட்டா போனன்னு இருக்கு. ஓஹோ, பாடு பார்க்கலாம். பாட்டா ஆமுடியா இருக்கிறானா இல்லையான்னு கேட்கிறேன். அத்தை பாட்டு கேட்கிறேன். யாரும் இல்லாவிட்டா நானாக ஓட்டுறேன். என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்ன பண்ண? நானு உனக்கு ஆம்படியா இருக்கிறானா? எனக்கு ஆம்படியா இருக்கிறானா இல்லையான்னு கேட்கிறேன். இல்லையான்னு கேட்கிறேன். யாருமே இல்லனா நானா இருக்கிறேன்ற. அப்படியா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? கொண்டாட்டி இருக்கிறானா கொண்டாட்டி இருக்கிறாளா இல்லாண்டு கேட்கிற, ஆசைப்பட்டு கேட்கிற, யாருமே இல்ல என்ன உனக்கு நானாக ஆகிறேன். அது மட்டுமா? கேளு பார்க்கலாம். பாண்டாதாரடி
ரெடி ஆஹா. நீங்க ரெடியா நான் கேக்குறேன் அப்படியா ஆமா. வேப்பிலை உருவிக்காரா, விட்டுவிட்டாரா, வேப்பிலை உருவிக்காரா, விட்டுவிட்டாரா, உன்னை வேலோவு போறதில்ல, யாரா விட்டு நான் அழைச்சேன். வந்தா வந்தா வாராயா, எப்படி வேப்பிலை உருவிக்காரா, விட்டுவிட்ட மிசைக்காரா, ஆ உன்னை வேலோவு போறதில்ல, ஆ யாரா விட்டு நான் அழைச்சேன். யாரையும் விடாத ஆ? நானே வரேன் எப்படி யாரையும் விடாதம்மா ஆஹா. நானே வரேன் ஓஹோ எப்படி வரா வர்றவா பாடு பார்க்கலாம். அது விதவிதமா சொத்து சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி அடமடா வந்து நின்னா முன்னாடி ஒரு கண்ணாடி என்னடா சொன்ன அண்ணா என்ன பார்த்து அப்படி சொன்னேன். உன்னை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படி என்னப்பா திறந்து வந்து மாமா தவிர்க்கிறார். நல்ல பாம்பு ரூபாய் கொண்டு மாமா காவல் போகட்டும் போகட்டும் அப்படி இருந்தாலும் ஓ நீங்க இப்படியெல்லாம் வந்திருக்கிறீர்கள் இப்படி வந்திருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறேன். ஆமா சத்தியம் ஒன்று சமயம் 14 விளங்கக்கூடிய காளி என்றும் நீலி என்றும் மகமாரி என்றும் என்னடா சாமி இதாம்மா வள்ளி வள்ளியா மாரியம்மன் மகாசக்தி மாரியம்மன் 4448 அமர கொண்ட மகாசக்தி மாரியம்மகப்பட்டவர் இந்த ஆலயத்தை அமர்ந்து காத்து தருகிறார். ஆமா அதனால கண்ணுக்கம்பளம் எல்லாம் கடவுளுக்கு காப்பார் என அகத்திய திருவாய் மரவது வண்ணம் இந்த பூமிக்கு சொந்தமானவர் எவரோ, அந்த வானத்துக்கு சொந்தமானவர் எவரோ, மரம் செடிகளுக்கு சொந்தமானவர் எவரோ, இறப்புக்கும் பிறப்புக்கும் எட்டாத எவரோ, ஒப்பேர் பெற்ற ஒப்பட்ட திருவடி கமலங்களுக்கு இங்க அமர்ந்திருக்காங்க பாரு. அந்த மக்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அப்படி ஒரு அடியாகப்பட்டவன் ஒரு பெண்ணாக தோற்றம் எடுத்து வந்திருக்கிறேன். என் பேர் விளக்கம் தெரியுமா? சொன்னால் தெரியும். தெரிவிக்கிறேன் வா.
அலைக்கடலில் தான் பிறந்தேன் உலகம் தீனிக்காய் வந்தேன் தாளம் கோமல் என்ன? ஆமா கோமல்றாங்க. அண்ணா இப்ப என்ன பேர் எனக்கு தெரிந்ததா? தெரிந்ததாமா. எப்படி தெரியுமா? நான் அலைக்கடலில் பிறந்துட்டு சொன்னது எப்படி தெரியுமா? தேவர் ஒரு புறமோ அத்துல ஒரு புறமா பட்டவர். ஆமா. தெய்வம் கிடைத்தார்களாம். ஆமா. அப்படி கிடைக்கின்ற பொழுது மந்திரிகிற மலை ஒரு மத்தாகவும் ஆது சேசை என்ற பாம்பை ஒரு கவுராகவும் கடலை ஒரு பிண்டமாக வைத்து தெய்வம் தான் கிடைத்தார்களாம். ஆமா. அப்படி கிடைக்கின்ற பொழுது அது யார் யார் பிறந்தாலும் தெரியுமா? இந்திராணி, மண்டோதரி, லட்சுமி, வெள்ளை யானை, வெள்ளை குதிரை, அப்படி பல பல அதிசயங்கள் பிறந்தது. அப்படி பிரிக்கின்ற பொழுது மகாலட்சுமி மகன தோற்றமளித்தேன். ஆமா. அப்ப தோற்றமளித்து எப்படி தெரியுமா? தெரிவிக்கவா? என்ன பொட்டி துதி போருக்கு முத்தி செல்வம் என்னம்மா நான் எப்படி என்னை போற்றி துதிப்போருக்கு முத்தி செல்வனா அளிப்பேன். அப்படி நான் யாரை திருமணம் செய்து தெரியுமா? திருப்பூல் என்பது 6 எழுத்து. 6 எழுத்து திருப்புகள். திருப்பூல் எழுதி ஒரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு துணை வந்தவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு துணை வந்த முருகப்பெருமான். முருகன் பெருமான் பிறந்தது சரணபைகை. சரணபோய் தெரித்தது கங்கை. கங்கை தெரித்தவன ஈசன். ஈசன் ஏறுவது ரிஷபம். ரிஷபத்தை படைத்த பிரம்மா. பிரம்மா மனைவி சரஸ்வதி. சரஸ்வதிக்கு இருப்பது வீணை. வீணை தெரித்தவன் நாரதன். நாரதன் செய்வது நல்ல கழகம். கழகத்தை படைத்தவன் தக்கன். தக்க மகளோ சக்தி. சக்திக்கு அனுப்பது கபாலம். கபாலத்து ஒருவன் அரக்கன். அரக்கன் அழைக்கப்பது சக்கரம். சக்கரம் பிறந்தது விஷ்ணு. விஷ்ணு ஆதாரமா 10. 10 தர ராவணை கொண்டவர் ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் கையில் இப்போது சேது. சேது என்றால் ஆவி. ஆவி என்றால் சமுத்திரம். அந்த சமுத்திர பள்ளி கொண்டு நாராயணமூர்த்தி இருக்கிறார். அவரு மார்பிலே குடி கொண்டிருக்கும் மகாலட்சுமிடா. மகாலட்சுமி. ஆமா. அப்படி இருந்தாலும் உங்க கணவரை பார்க்க வேண்டும். பரவாயில்லடா.
அப்படி ஏதற்கான மன்னவர் அழைப்பு போய் பார்க்கலாமா?